விஜய் அண்ணா தமிழின துரோகியா? விஜய் மக்கள் இயக்கம் விஜய் அண்ணாவோட அரசியல் சுயலாபத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பதிவுறதுனால கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் நான் ஆபாசமான முறையில் திட்ட தான் போகிறாங்க. அது தெரிஞ்சுன்னு தான் பதிவு பண்ணுறேன். மே 18, 2009 ஈழப்படுகொலை. இதை யாராலையும் மறக்க முடியாது. ஜூலை 26, 2009 விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது விஜய் மக்கள் இயக்கமாக உருவெடுக்குது. ஆகஸ்ட் 11, 2009 விஜய் அண்ணாவும் விஜய் அண்ணாவோட தந்தையுமாகிய சந்திரசேகரோட சேர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலை. ஈழப்படுகொலைக்கு முக்கிய காரணமான கட்சி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸும் திமுகவும் தான். ஈழப்படுகொலை நடந்த 3 மாதத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரை போய் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இதில் வேற 2008 இலங்கை போருக்கு எதிராக உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணது நீ தான். இப்படி இருக்கிற தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் அந்த தமிழர் படுகொலைக்கு ஈழப்படுகொலைக்கு காரணமான ஒரு கட்சி தலைவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அந்த சந்திப்பு எதற்கானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீயே ப்ரெஸ் மீட் மூலியமாக சொல்லியிருப்ப. ராகுல் காந்தி என்ன அழைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது நான் கூட என்னப்பா கிண்டல் பண்ணுறீங்களா, அவரே எப்படிப்பா என்ன பார்க்க நினைப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலியமாக நானும் எங்கள் அப்பாவும் போய் அவரை சந்தித்தோம். விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதுபோக அவர் இளைஞர்களிடமிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு. இது நீ தான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது. என்னை வாழ வச்சது இந்த தமிழ் மக்கள் தான். நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க போட்டது தான். அதனால் அவங்களுக்கு ஏதாவது நன்மை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்கியிருக்கேன். நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா அது நம்ம பசங்க பண்ணதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ பதிவு பண்ணியிருப்ப. அதுபோக இதுக்காக ஒரு கட்சி சார்ந்து நான் பயணிக்கனாலும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீனே சொல்லியிருப்ப. அதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் விஜய் மக்கள் இயக்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கமா அப்படிங்கிறத தாண்டி அது உன்னோட அரசியல் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான். தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்புறத பத்தி பின்னாடி யோசிப்போம். அது எப்போ ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். விஜய் நான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் விஜய் மக்கள் இயக்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதில்ல. அப்போவே அரசியலுக்கு கூட்டணி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் விஜய் மக்கள் இயக்கம்.